Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. நீங்க அந்த ஈவென்ட் திடீர்னு வச்சதும் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ், நல்ல விஷயம் ஏதோ சொல்ல போறாரு போல. இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸ் எல்லாருமே அந்த வாய்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கேரக்டர்ஸ் கொடுக்கல. எல்லாம் பயப்படுறாங்களா? பெண்கள்லாம் உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க உங்களை பார்க்கும் பொழுது அப்படிலாம் கேட்டாங்க. நான் இவங்களையும் செட்டில் தான் இவங்கள்ட்டையும் பேசினேன். அந்த ஸ்கூல்ல போனா நம்மள அப்படியே சேஞ்ச் ஓவரா சில விஷயங்கள் மாத்திக்கணுமே அப்படின்ற ஒரு பயங்கள் இருந்ததா உங்களுக்கு? இவரை பார்த்து எனக்கு இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரே. எல்லாருமே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், யாரை ஃபர்ஸ்ட் பிக் பண்ணுவீங்க? ஏன் லோகேஷ் சரோட ஐடியா கண்டிப்பா லோகேஷ் சரோட நான் போவேன். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற ரீசன் why I am in cinema is because of லோகேஷ். விக்ரம் 100 Day அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், மானிட்டர்ல நின்று பார்த்துட்டு இருந்தேன். கமல் சார் ஷார்ட் முடிச்சுக்கிற வந்து நின்றாரு, பக்கத்துல நின்றாரு. அவரோட பிளேபேக் இப்படி பார்த்துட்டேன், நான் அவரை பாக்குறேன். லோகேஷ் சார் இங்க நின்று இருந்தாரு. இதுல மச்சி மானிட்டரா படுறா மானிட்டரா இல்லை. இந்த எல்சிஓ அப்படின்ற ஒரு விஷயம் அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்மள சுத்தி இருக்கவங்களாம் பாத்தீங்களா, இதுல அர்ஜுன் தாஸ் இல்ல, அதனாலேயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பாட்டுக்கு விக்ரம்ல வந்த உயிரோட வந்த அதுலயே நான் ரொம்ப ஹாப்பியா. கைதி 2ல வந்தா இன்னும் சந்தோஷம். முக்கிய நிலைகளை உடனுக்குடன் குறிஞ்சி தேவையாக தெரிஞ்சுக்கல ஆதன் சிலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சிலை அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட அழகான டீம் இணைஞ்சிருக்காங்க. பெண்களுக்கே பிடித்த ஒருவர் அப்படின்னா அர்ஜுன் தாஸ் பிரதர் நம்ம கூட இருக்காங்க. ஆண்களுக்கே பிடித்தவங்க ஒருத்தங்க, அது மட்டும் இல்லாம பெண்களுக்கும் பொறாமப்படக்கூடிய ஒரு அழகு அப்படின்னா டானியா நம்ம கூட இருக்காங்க. படைப்பாளர்களுக்கு எங்களை மாதிரியான நபர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒருவர் அப்படின்னு சொன்னா இயக்குனர் எங்க சாந்தகுமார் சார் இருக்காங்க. சார் வணக்கம். 3 பேரையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் உங்க மூஞ்சில தெரியுது, என்னதான் நீ கேட்டுற போற, அது A to Z தானடா அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் நான் இப்பயே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா படைப்பை தான் பேசும் அப்படின்றதுல 3 பேருக்கும் மிகப்பெரிய முக்கிய பங்கு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நான் போட வேண்டியதா இருக்கு. நீங்க 3 பேரும் இருக்கீங்கன்னா கண்டிப்பா கண்டென்ட்டும் இருக்கு, அங்க ஒரு விஷயங்கள் தாராளமா இருக்கும். ஏமாத்த மாட்டோம் அப்படின்றதுல 3 பேருக்கும் நான் பெரிய விஷயங்கள். அதுக்கே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். கேப்டன்றது ஆரம்பிச்சுதான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேர்கிட்டையும் நிறைய விஷயங்கள் பேசணும், அங்கிருந்து நான் தொடங்கிறேன். சார் இப்பெல்லாம் ரொம்ப கம்மியா பேசுறீங்களா என்ன சார்? நான் உங்களோட பழைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு ரீசன்ட் இன்டர்வியூஸும் பார்த்தேன், ரொம்ப சாந்தம் ஆயிட்டீங்க. எங்களுக்கு அது பிடிக்கல சார். 10 வருஷத்துலயா? ஆமா சார். இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டம் போல. மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே மௌனகுரு வந்துட்டாரு சார். உங்க சாந்தம் மௌனம் இது எல்லாமே சேர்ந்து உங்களை இப்படி உருவாக்கிருச்சா இல்ல என்ன? அது ஒரு ப்ராசஸ், அப்படித்தானே? அது ஒரு ப்ராசஸ். அது ஒருவேளை மகாமுனி அந்த மூவியோட இம்பாக்ட் எனக்கும் இருந்திருக்கலாம், இல்ல என் இம்பாக்ட் அதுல வந்திருக்கலாம். அது இதோட இம்பாக்ட் எனக்கு இருக்கலாம். 2011, 2019, 2024 நல்ல படைப்பாளன் அவருக்கு தேவையான காலம் எடுத்துப்பாங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன் சார் இவ்வளவு காலங்கள்? அதுதான் எங்களோட வருத்தமும் கூட. இல்ல, அது இந்த மூவி சீக்கிரமே வர வேண்டியது லாக்டவுன் முன்னாடி முடிஞ்சிருச்சு. பட் அது லாக்டவுன்னால 2 வருஷம் அப்படியே டிலே. அதுக்கு ஒருத்தர் ரீஸ்டார்ட் பண்ணல, சில இஷ்யூஸ் எல்லாம் இருந்து டிலே ஆனது. பட் ஒரு படைப்புக்கு இவ்வளவு கேப் அது ஆக்சிடென்டல் நடந்ததுதான். அடுத்து சீக்கிரம் அவரு வருவேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இல்ல சார், நான் ரெஃபரன்ஸ் எடுத்ததுல சொல்றேன், நடுவுல பைக்ல எடுத்துட்டு நான் டிராவல்லாம் போயிருவேன். ஆமா, ஃபர்ஸ்ட் மூவி முடிஞ்சோடனே அதை செஞ்சேன். ஏன்னா அது ரொம்ப சின்ன பையனா வந்தேன், 22 வயசுல வந்தேன் நானு. அது அந்த மூவி ஒரு 14 இயர்ஸ் ஆச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஏடியா ஜாயின் பண்றதுக்கு ஒரு டைம், அப்புறம் ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் மௌனுக்கு எழுதிட்டு ஒரு டிராவல்னு ஒரு 14 இயர்ஸ்ல எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன் நான். எனக்கு இம்மீடியட்டா படம் அது அப்படின்லாம் இல்லை. ஸோ அப்ப வெளியில போயிட்டேன் நான். என்ன திரும்ப ஒரு லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஒரு 7.5 இயர்ஸ். அதுதான் சார், நீங்க திரும்ப திரும்ப வரணும், அடிக்கடி வரணும். மௌனகுரு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ரேரா இன்டர்வியூ கொடுத்திருந்தீங்க. மகாமுனி முடிஞ்சதும் சில இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தீங்க. அது கீழே வந்து இவர் யார் தெரியுமா, மௌனகுருல என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா, அழுத்து விழுகுது முன்னாடி வந்து நெல்லு. ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸை ரெஃபர் பண்ணி போட்டுருந்தாங்க. மகாமுனி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பயும் நான் பாக்குறேன், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் உங்களோட பாதையில அவங்களை கூப்பிட்டு போறீங்க சார். அவங்க எல்லாமே உங்களை விட மெச்சூர்டா இருக்காங்க. இல்ல, அவங்க எல்லாமே சினிமா ஆடியன்ஸ் தான். நான் ஃபைனலா நான் அவங்களுக்காக தான் படம் பண்றேன். ஸோ அது அவங்களுடைய ஒப்பீனியன். அது
நம்ம ஸ்ட்ரைட் அதுதானே. மற்றது எல்லாமே நம்ம யாருக்கு மூவி வந்து அவங்களுக்கு தான் அவங்களோட கனெக்ட் ஆகுதா இல்லையாங்கிறது. நான் ஒரு ஐடியா ஒன்று டெரைவ் பண்றேன், அது ஓகே இதை வந்து அவங்க போர் அடிக்காம உங்களுக்கு போகும் அப்படிங்கிறது தான் என்னோட பேசிக். போர் அடிக்காம அந்த கதை சொல்லுவேன். அது சிம்பிளஸ்ட் வேல தான், அதை அப்படி அணுகிறேன் அவ்வளவு. சூப்பர் சார். இதான் சார் ரொம்ப பேசுவாங்க, அதனால இன்னும் நிறைய பேச வைக்கிறேன் சார். நானு இங்க இருந்து நான் தொடங்கிறேன். ரீசெண்டா அந்த தேங்க்ஸ் கிவிங் வீக் நான் பார்த்திருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில ஹீரோஸ் சில ஆர்டிஸ்ட பத்தி சொல்லணும்னா ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் சில படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் ஓவராலா எல்லாருமே மறந்துறாங்க, எல்லாத்திட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாங்க. மறக்காம பழச மறக்காம இவங்களோட பயணிச்சோம், இவங்களால நம்ம முன்னேறோம் அப்படின்ற விஷயம் இது எங்க உங்களுக்கு கத்து கொடுத்தது? ஐ திங்க் அம்மா அப்பால இருந்துதான் இல்ல. பட் எனக்கு என்னன்னா துபாயில இருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னை வரும்போது சான்ஸ் தேடிட்டு இருக்கும்போது அந்தகாரம், கைதி எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ் அண்ட் மீடியா தவிர வேற யாருமே இல்ல அந்த அப்ரிசியேஷன் எனக்கு கொடுக்கறதுக்கு. அப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, பட் ஐம் சேயிங் நான் யாரோ ஒருத்தன் என்னை பத்தி அவங்க எழுதினாங்களே அண்ட் மூவி ஆஃப்டர் மூவி, அது கைதியா இருக்கட்டும், மாஸ்டர்ல இருக்கட்டும், லோனர்ஸா இருக்கட்டும், எல்லா படத்துலயும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ அதுக்காக ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஆல் ஆஃப் தெம். போன வருஷமே பண்ண வேண்டியது, பட் ஐ said okay, let's do it. நான் அந்த क्वेश्चனை கேட்கல, இருந்தாலும் நீங்க அந்த ஈவென்ட் திடீர்னு வச்சதும் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ், நல்ல விஷயம் ஏதோ சொல்ல போறாரு போல அப்படி இல்ல அப்படிலாம் இமேஜின் பண்ணிட்டு நிறைய பேர் ஓகே நீங்க அருண் தாஸோட ட்ரீட் இருக்கு போல, நீங்க ஏதோ ஒரு ரிவீல் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய பேர். இல்ல, just want to say thank you. ரொம்ப நாள் ஆசை, பட் ஐ said okay, இல்ல தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா போறதுக்கு அப்புறம் ஆக்சுவலி ஐ வாண்ட் டு டு இட், பட் அதுக்கப்புறம் திருப்பி ரசவாய் ரிலீஸ் முன்னாடி சரி பண்ணிடலாம். எல்லாரும் இப்ப உங்களை நாங்கெல்லாம் வந்து கைதியில பார்த்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்களை லோகேஷ் அவர்களோட டிராவல் பண்ணதை பார்த்துட்டு இப்ப கதையின் நாயகனா பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குரல் வந்து படத்துல வருமா, என் குரலுக்கு எல்லாம் மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டவங்களுக்கு என்ன பதிலா இருக்கும்? இந்த குரல் வில்லனா நடிக்கும், வில்லனுக்கான ஒரு குரலா தான் இருக்கும், இந்த குரல் ஹீரோவா அப்படின்னு 3 விஷயமா பாக்குறாங்க. எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸ் எல்லாருமே அந்த வாய்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கேரக்டர்ஸ் கொடுக்கல. அதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கும். அது விஷால் வெங்கரோட படமா இருக்கும், ரசவாதியா இருக்கட்டும். ஸோ ஐ திங்க் இல்ல ரொம்ப பிளெஸ்டான ஃபீலிங் முரளி, இந்த மாதிரி டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ற அந்த சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி. அண்ட் தேங்க்ஃபுல்லி இப்போ வாய்ஸும் பெர்ஃபார்மன்ஸ் பிரிச்சு பார்க்காம ஒன்னா பாக்குறாங்க. ஸோ கொஞ்சம் இப்போ பெர்ஃபார்மன்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலயே ரொம்ப சந்தோஷம். உங்க குரலை எப்படி கொண்டாடினாங்களோ இப்ப உங்களையும் அதிகமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஐ ஹோப் சோ. ஆமா, கொஞ்சம் ஐ திங்க் கொஞ்சம் ஸ்லோலி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் நிஜமா அவ்வளவு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அநீதியில நீங்க கொடுத்த ஒரு விஷயம், உங்களை மாதிரி ரீல்ஸ் பண்றதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறப்ப ரொம்ப சந்தோஷமாவும் எங்களுக்கு எல்லாம் வந்து இதெல்லாம் அமையலையே அப்படின்னு ஒரு விஷயம் தான். பெண்களுக்கு இந்த வாய்ஸ்ல அப்படின்னு ஒரு மேஜிக், அது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வந்து இல்ல அவங்களா நேற்று பிரஸ் மீட்ல கூட கேட்டிருந்தாங்க, எல்லாம் பயப்படுறாங்களா பெண்கள் எல்லாம் உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க உங்களை பார்க்கும் பொழுது அப்படிலாம் கேட்டாங்க. நான் இவங்களையும் செட்டில் தான் இவங்கள்ட்ட பேசுறேன், இவங்கள்ட்ட நீங்க கேட்கலாம். ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ல இருப்பாங்க, அவர்கிட்ட இது கேளுங்க, அவர்கிட்ட வந்து இப்படி ஏன் ஆசமா இருக்காரு இப்பெல்லாம் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கொடுத்து அனுப்புறாங்க. டேய் அவரை பார்த்தா பயப்படுங்கிறா. சோ அதுதான் ஒரு லவ். அந்த லவ் வந்து நிறைய ஆகிட்டே போகும், அது டவுட்டே இல்ல. உங்களை பத்தி சின்னதா ஒரு விஷயம் எடுக்கணும்னா, படத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக உடம்ப ரொம்ப குறைச்சிங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். இல்ல முரளி, ஆக்சுவலி நான் வெயிட் லாஸ் பண்ணது படத்துக்காக இல்ல. அப்பா ரொம்ப கலாய்ச்சினே இருந்தாரு, ஓவர் வெயிட் ஆனந்தால். நான் ரொம்ப ஓவர் வெயிட் இருந்தேன் அப்போ, 96 கிலோஸ் இருந்தேன். சோ அவரு ரொம்ப ஃபிட்னஸ் நிறைய பாப்பாரு, அவரு யோகா வாக்கிங் எல்லாம் பண்ணி. ஸோ அவரு சொல்லினே இருப்பாரு, தயவு செஞ்சு கொஞ்சம் பாடியை மெயின்டைன் பண்ணி கூடாதுன்னு சொல்லி. வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஏன் நீ ட்ரை பண்ணக்கூடாது, ஸ்கூல் காலேஜ்ல பிளேஸ் தியேட்டர் நிறைய பண்ணிருக்கேன், ட்ரை பண்ணி பாரு. அவங்கதான் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ தேங்க்யூ டு தெம். அண்ட் அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா ஆல்சோ பீன் சப்போர்ட்டிவ். அப்படி அதனால தான் வெயிட் லாஸ். ஓகே, மோர் தென் 10 years ஒரு பிராண்டை வந்து உருவாக்கி இருந்தீங்க. லோகேஷ் டீம் இவர் அந்த படத்துல தான் இருப்பாரு அப்படின்றதையும் மீறி இதுல வந்து அர்ஜுன் தாஸ் இருக்காரா, கண்டென்ட் இருக்குண்டா, வாடா வெயிட்டா போலாம் அப்படின்ற மாதிரி என்ன விஷயங்கள் உருவாக்கி இருக்கீங்க. சூப்பர். அண்ட் மேம், நான் தான் சொன்ன மாதிரி ஆண்கள் வந்து பெண்களை லவ் பண்ணலாம், ஆனா பெண்களே லவ் பண்ற மாதிரி சோ ரொம்ப ரேரா தான் நீங்களும் செலக்ட் பண்றீங்க. அப்படின்றப்போ ரசவாதி எந்த அளவுக்கு உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிச்சு? லைக் ஃபர்ஸ்ட் சாந்தா சார் கூப்பிட்டாரு,
கூப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல தான் நான் போனேனே. அண்ட் என்னோட ரோல் ஒரு 2-3 லைன் சொன்னாரு. அப்பவே உங்களுக்கு அது தோணும் இல்ல, ஓகே இந்த கேரக்டர் நம்ம இது வரைக்கும் பண்ணது கிடையாது, பண்ணா நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த இதுல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் சாந்தா சார் ஸோ அப்படியே ரோல் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். உங்களே அன்பு, ஸோ நெஞ்சுக்கு நீதி, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் உங்களை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டிரெக்டர்ஸ் இப்போ ஐயோ அந்த ஸ்கூல்ல போனா நம்மள அப்படியே சேஞ்ச் ஓவரா சில விஷயங்கள் மாத்திக்கணுமே அப்படின்ற ஒரு பயங்கள் இருந்ததா உங்களுக்கு? இவரை பார்த்து எனக்கு இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரே அப்படின்னு யோசிச்சேன். பட் வெரி ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட். அவர் பேசுறதே காதுல விடாது, அந்த மாதிரிதான் பேசுவாரு. ஓகே ஓகே ஓகே. அதான் உங்களோட அடுத்த படைப்புல என்ன வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான படைப்பு கொடுக்குறப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஜெகவர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் உங்க பேர் அசோசியேட் டைரக்டர்ஸ் அப்படின்னு போட்டு இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சார். 20 வருஷம் அப்புறமும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை திரைப்படங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க, அதை வந்து நான் வந்து ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து வச்சிருந்தேன். சோ அந்த ஒரு ஃப்ரேம்ல வரும் பொழுது எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? உங்க நேம் கார்டுல உங்க பெயர் வரும் பொழுது அதுக்கு முதலே வந்திருக்கு. ஓகே, அது என்னோட ஃபோர்த் ஃபிலிம். அதான் சார் நானும் கேட்கல. அதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் சார், இந்த லிஸ்ட் மட்டும் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து விரும்புகிறேன்னு ஒரு மூவி ஒர்க் பண்ணேன். இயக்குனர் சுசிகணேசன் ஒர்க் பண்ணேன். அது ஃபுல் மூவி ஒர்க் பண்ணல, ஒரு 60% மூவி ஒர்க் பண்ணியிருந்திருப்பேன். ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ஷூட் ஒரு 3 ஸ்கெட்யூல். தென் அது நான் டிஸ்கன்யூ ஆயிட்டேன். அது அப்புறம் அகைன் வந்து தில் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த கதை பேசும்போது எழுதுறதுக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னாங்க. ஸோ ஒரு காலையில மீட் பண்ண விசி ரமணி சார் அவரு. தென் ஹி பிகம் தரணி. காலை மீட் பண்ணி எனக்கு நைட்டு பெங்களூர் போனோம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து இப்போ சுசிகணேசன் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் வச்சிருந்தார். அந்த விரும்புகிறேன் கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் வச்சிருந்தார். நெக்ஸ்ட் 5 ஸ்டாருமே வந்து அப்பவே ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அது நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண ஒரு டேரக்டரே அதுல ஒரு கம்ப்ளீட் ஸ்கிரிப்டோட போறது வந்து நான் அவர் அந்த இவர் வந்து கதை பேசின டீம் கதை பேசுறதுக்கு வந்து தில்லுக்குன்னு கிளம்பும். அங்க போனா ஓகே, ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பிளாட் லைட் இருக்கு, அது மேல வந்து ஸ்டோரி பில்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அது எனக்கு ஜாலி ஆயிட்டேன். இது எனக்கு அது சரி, இந்த விஷன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு, இதை கொட்டதான இடம் இல்லாம இருந்தேன் அப்படின்னு ஒரு ஸ்பேஸா இருந்தது. என்ன அது பண்ண போயிட்டு போய் யாராவது பேட் எழுதுக்குப்பா எனக்கு சொல்ல வருதுன்னு உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சு. அது நல்லா இருந்துச்சு. அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு 4.5 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். தில், தூள், கில்லி 3 ப்ராஜெக்ட். ஒரு காலேஜ் டைம்ல ஒரு லைஃப் ஒரு ஜாலியா நான் அந்த மாதிரி கடந்து போனேன். அது மாதிரி ஏடியா ஒர்க் பண்ணி என்ஜாய் பண்ணது அப்படின்னா அந்த தில், தூள், கில்லி. அந்த கில்லி இன்னும் அல்டிமேட். ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ண கதை, அதுக்கு மேல ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று ஃபார்ம் ஆக போகுது. ஸோ பண்ணும்போது அது திரும்பி பார்க்கும்போது நல்லா இருக்கும் மெமரிஸ். அந்த 3 படங்கள் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டைம் மாதிரி நான் என்ஜாய் பண்ணதுன்னா அந்த ஏடியா தரணியோட ஒர்க் பண்ண பீரியட் என்ஜாய். மௌனகுரு வந்து நீங்க எழுதிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் காட்டினீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. மாஸ் ஹீரோஸ் படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களோட கதைகள் தான் மாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா அந்த படம் மட்டும் நீங்க அவருக்காக எழுதுனீங்களா, அவரோட ஞாபகம் வச்சு எழுதுனீங்களா மௌனகுரு? இல்ல, இப்ப மௌனகுரு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவர் கதை சொல்ற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் அப்பெல்லாம் வந்து ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணும் போது அவர்கிட்ட இருக்க ஏடி யார் மூவி பண்ண ரெடியா இருக்காங்க அப்படிதான் கேட்பாங்க. பட் என்கிட்ட வரும்பொழுது இல்ல, எனக்கு வேற மாதிரி ஐடியாவே இருந்து எனக்கு நான் அவரை வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சும்மா கூட நான் நினைக்கல அப்போ. ஏன்னா அப்போ வந்து அவர் கம்ப்ளீட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நான் அப்படி சும்மா கூட எனக்கு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. பட் என்னன்னா வச்சு இவ்வளவு பெரிய ஹீரோ என்ன கேட்கறாரு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு என்னன்னா அவருக்குன்னு ஒண்ணு பண்றதுங்கிறது எனக்கு வருமானு கூட தெரியாது. நான் ஒரு கதை பண்ண போறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிமா இதை போய் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பண்ணதுதான் மௌனகுரு. நான் அதை எழுதிட்டேன், நீங்க பார்த்து இதே தான் எழுதிட்டேன். பட் அவர்கிட்ட போய் டைரக்ட் பண்ணேன். கேட்டார், அவருக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அது நல்லா இருக்குன்னா, ஆனா இதுல நான் எப்படி இருந்தா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். எதுனாலும் வந்து எனக்கு சீக்கிரம் சொல்லிடணும், எனக்கு டைம்ல இடக்கூடாது, எனக்கு சீக்கிரம் சொல்லிடணும் அப்படின்னு. ஓகேடா அப்படின்ட்டு தென் ஒரு நெக்ஸ்ட் டே கால் பண்ண, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எப்படி இன்னொரு கதை பண்ண முடியுமா அப்படின்றாரு. ஸோ நம்ம இன்னொரு படத்துல ஒர்க் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணிடுறேனே அப்படின்னு. ஏன்னா எனக்கு அந்த ரைட்டிங்கு அந்த ஸ்கிரீன் பிளே வந்து எனக்கு பிடிக்குது இல்லை, அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குற இந்த ப்ராசஸை நான் என்ஜாய் பண்றேன். எனக்கு அதை நான் மிஸ் பண்ணும் போது வேற எதுவுமே என்ன ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணல என்ன. அது கிடைக்காதப்போ ஏன்னா வந்ததே அதுக்கு தானே. ஸோ எனக்குள்ள இருக்க என்ன தெரியாமலே போயிருக்கும், நான் எவ்வளவு டீப்புங்கிறதே தெரியாம கூட நான் போயிருந்திருக்கலாம். பட் இனிமே நான் பண்ணணும்னா அது பண்ணிடுவேன்.
அது வேற. ஆனா பட் இப்ப எனக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, கதை சொல்ல விதம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள வர்றதுக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் சார். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க பாருங்களேன் என்ன அவருக்கு ஒரு திமிரு, விஜய் அவர்கள் சில ஆஸ்பெக்ட் மாத்திருந்தாங்க. இல்ல அது நீங்க சொன்னது அது நடந்தது. ஏன்னா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம். கதை சொல்ல இவன் யாரு, இவன் செய்ய போற கதையை சொல்றது, அவர் பிடிச்ச மாதிரி தானே கதை சொல்லணும். இல்ல அது நான் அதான் சொல்றேன். இப்ப மௌனகுரு வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை திரும்ப 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 5 வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் கதை சொல்லியிருப்பேன். நீ வேற கதை பண்ணல இடையில சொன்னாங்க. பட் நான் இப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, வேற கதை பண்ணாலுமே அது வேற மாதிரிதான் இருக்கும். சோ நான் ஒன்ன வந்து நான் ப்ரூவ் பண்ணணும்னா யாருன்னு அதை செஞ்சுட்டேன்னா மூவ் ஆன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 years கழிச்சு மௌனகுரு பண்ணேன். அவ்வளோ. அதுதான் சார் சொல்றேன். உங்களோட படங்கள்ல உங்க கதைகள் தான் பேசும். ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு ஹீரோயின், 2வது படத்துல 2 ஹீரோயின், இதுல 3ன்னு கேள்விப்பட்டோம். இல்ல சார், அடுத்த கொஸ்டினா கூட நான் போலாம்னு நினைக்கிறேன். ஸோ 4வது படங்கள் 5வது படங்கள் கண்டிப்பா லைன் அப்ல இருக்கும். இல்ல எந்த மாதிரி நாங்க யோசிக்கிறோம், மைந்து சுந்தரிகளை பண்ணலாம் கூட இருங்க. இல்ல அது அந்த மூவி டிமாண்ட் பண்ற கேரக்டர்ஸ் தான். அது ஹீரோயின் வில்லி அப்படின்லாம் நான் பாக்குறது இல்ல, எல்லாமே கேரக்டர்ஸ் தான். இதுல வந்து 3 கேரக்டர்ஸ், தானியா ஒண்ணு, ரேஷ்மா ஒண்ணு, அண்ட் ரம்யா. சோ எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ். இல்ல ரொமான்ஸும் கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்கிறதா நாங்க கேள்வி. அதான் இந்த கதைக்கு கேட்டுச்சு எழுதிட்டேன். மௌனகுருவுக்கும் மகாமலுக்கு ஸ்பேஸ் இல்லை, ஏன்னா அது பேசின பிரச்சனை எல்லாமே வேற. இதுல வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனை, ஒரு ஹீரோ வில்லன் படம் அப்படின்ன போது இல்ல. சோ இது டிமாண்ட் பண்ணுச்சு. அவ்வளவுதான். சோ மௌனகுரு மகாமுனில இல்லாதது இது கொஞ்சம் ரொமான்ஸ் ஏரியா வந்து ஜாஸ்தி தான் இருக்குதான். இல்ல அடுத்தடுத்த படங்களும் பேச முடியாத படங்கள் தான் சார் அமைஞ்சிருக்கு. ஏன் பெரிய ஹீரோஸ் இல்லையோ அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு என்னைக்கா இருந்திருக்கா? ஏன்னா அந்த படம் ஓகே அவருக்கு சொல்லல, ஓகே பண்ணல. மகாமுனியா இருக்கட்டும், ரசவாதியா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள்ல பெரிய ஹீரோஸ் இருந்தா லைக் அடுத்த கட்டத்துக்கு பிசினஸ்க்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் மேபி நிறைய சம்பளங்கள் கிடைச்சிருக்கும். மற்றபடி என்னோட சாட்டிஸ்பாக்சன்ங்கிறது இந்த கண்டென்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறது இல்ல, அது எனக்கு கிடைச்சது. சேலரி நிறைய கிடைச்சிருக்கும், சம்பளம். அதுதானே கரெக்ட். நம்ம இங்கே பொறுத்த வரைக்கும் ஈஸியா கம்பேர் பண்ணிடுவாங்க. நீங்க கைதி பண்ணும் பொழுது, மாஸ்டர் பண்ணும் பொழுது, விக்ரம்ல பண்ணும் பொழுது, ரகுவரன் சாயல் இவர்கிட்ட இருக்கு, ரகுவரன் சாரோட சாயல் இருக்கு பாருங்க, நீங்க எழுதி வச்சீங்க அடுத்த ரகுவரனா இவர் வலம் வர போறாரு அப்படின்னாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா நீங்க? இல்ல நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. பட் அது அப்படியே இங்க இருந்து கேட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா அவர் ஹீஸ் a legend. There is no comparison at all. There's only one Raghuvaran sir, and it's a huge compliment. Very humbled, but there is no comparison at all. சுத்தமா கிடையாது. But grateful. அவங்க அப்படி சொல்றாங்கன்னா okay, I think even if I can manage to reach 1% of what Raghuvaran sir achieved, I think I'll be very very fortunate. Okay. இல்ல, there is no comparison at all. ஓகே, அதை பாசிட்டிவா பண்ணும் பொழுது இந்த காம்படிஷன் எதிர்பார்ப்பாங்க, இவருக்கு என்ன காம்படிஷன் அப்படின்றது. அந்த லைனப்புக்குள்ளார இல்ல அதுக்குள்ள அந்த காம்படிஷனுக்குள்ளார நீங்க வரணும்னு என்னைக்காவது நினைச்சது உண்டு? இல்ல முரளி, சத்தியமா காம்படிஷன். நான் ஓரமா என் பாட்டுக்கு படங்கள் பண்ணிட்டு போறேன். இல்ல உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கு, ப்ரொடியூசர்ஸ்க்கு நஷ்டம் இல்லாம படம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும். அதுதான், that's the same thing. My director and producer should be happy, and of course audience also should be happy. அவங்க தியேட்டருக்குள்ள வரும்போது, ஏன்னா it's hard earned money இல்ல, 160 ரூபாய் சொல்றது it's not small money. அவங்க டைம் வேற எடுத்து 3 hours தியேட்டர்ல உட்காரும் போது they should be satisfied. அவங்க என்ன பாக்குறாங்க அதுல you have to put in அந்த 100% effort கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஒரு நல்ல ஃபேமிலியோட போய் படம் பார்க்கும்போது they should be happy. சரி ஓகே, இவன் ட்ரூவா இருந்திருக்கான், கேரக்டருக்கு கரெக்டா பண்ணியிருக்கான், நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கான், நல்ல டீம், நல்ல அவுட்புட், குட், ஹாப்பியா வீட்டுக்கு போனாங்கன்னா ஹாப்பியா. ஓகே, நம்ம ஊர்ல பசங்கள்ல நான் சொன்ன மாதிரி எல்லா சர்க்கிளையும் நான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன் மேம். நீங்க வந்து எங்கேயுமே மாட்ட முடியாது. என் சர்க்கிள்ல கேட்டீங்கன்னா நீங்களே ஆடி போயிருவீங்க, இப்படியாடா இருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் ஸ்டேட்டஸ்ல வந்து அந்த கருப்பன் எல்லாம் வச்சுக்கிட்டு கொண்டாடுறதா இருக்கட்டும். இன்னும் சொல்லணும்னா நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற பெண்கள்லாம் வந்து உங்களை அந்த நெஞ்சுக்கு நீதியில வர மாதிரி ஓகேடா டைம் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும். ஒவ்வொரு கேரக்டர்லயும் நம்ம என்ன பண்ண போறோம், எது பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணுவோம். உங்களுக்கு நீங்க தான் கதை கேட்கறீங்களா, இல்ல நீங்க ஒரு டீமோ இல்ல இதெல்லாம் வச்சு அந்த மாதிரியான விஷயங்கள்? நான் தான் அப்பா அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், பட் நான் தான் கேட்பேன். அது எனக்கு அது பெட்டர், எனக்கு இதுதான் பெட்டர். இப்ப இவ்வளவு பேருக்கு ஒர்க் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க, எல்லாருமே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, யாரை ஃபர்ஸ்ட் பிக் பண்ணுவீங்க? எனது ஐடியா போறது இல்ல. I'll tell you why. நான் ஏன் லோகேஷ் சரோட ஐடியா கண்டிப்பா லோகேஷ் சரோட நான் போவேன். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற ரீசன் வந்து why I'm in cinema is because of லோகேஷ். ஏன்னா அவர் தான் அந்த கைதில அந்த வாய்ப்பு கொடுத்தாரு.
எனக்கு இனிஷியலா நான் விக்ரம்ல இல்ல. சோ எனக்கு கமல் சார் பெர்ஃபார்ம் பண்றது மானிட்டர்ல பார்க்கணும் இல்ல நேர்ல பார்க்கணும் ரொம்ப ஆசை. சோ அப்போ சார் சொன்னேன், சார் நான் அப்படியே ஏடியா வந்துக்கிறேன், ஐ ஹேல் ஒர்க் ப்ராப்பர்லி ஃபுல் டைம் ஃபுல் ஷெட்யூல் நான் ஒர்க் பண்ணிடுறேன், பட் நான் வந்துடுறேன். சோ அப்பவே சொன்னேன், போட உனக்கு வேற படங்கள் ஷூட்டிங் எல்லாம் இருக்கும், தேவையில்லை, நீ போய் அது போய் முடியல சத்தியமா சரி அட்லீஸ்ட் ஒரு 10 days நான் வந்துடுறேன்னு சொல்லி அப்பவும் அவர் சொல்ல, நான் விக்ரம் சொல்ல, ஒரு நாள் பிலிம் சிட்டில ஷூட் பண்ணும்போது சொன்னார், வாடா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க வந்து பாரு சொல்லி. இன்ஃபேக்ட் நான் இது விக்ரம் 100 அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன், மானிட்டர்ல நின்று பாத்துட்டு இருந்தேன், கமல் சார் ஷார்ட் முடிச்சுக்கிறோம் வந்து நின்றாரு, பக்கத்துல நின்றாரு, அவரோட பிளேபேக் இப்படி பாத்துட்டேன், நான் அவரை பாக்குறேன், லோகேஷ் சார் இங்க நின்று இருந்தாரு, இதுல மச்சி மானிட்டர்ல படுறா மானிட்டரா இல்லை சாரி அதுக்கப்புறம் நான் போவே இல்லை ஷூட்டுக்கு, அவர் தான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் விக்ரம் கிளைமேக்ஸ் நான் வந்தேன். அதுவும் இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஐ செட் அந்த அவர் பின்னாடிதான் தம்மு 10 வயசு நடப்பேன், கமல் சார் பின்னாடி நான் சொன்னேன், சார் வேணாம் சார் தம்மு மச்சி 10 வயடா பாத்துக்கலாம்னு சொல்லி அவர் தான் அனுப்பிச்சு விட்டாரு. ஸோ டெஃபினெட்லி ஏன்னா இப்போ ரஜினி சாரோட ஒர்க் பண்றாரு, ஸோ இஃப் தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 2 days ஏடி வேலை போய் பார்த்து ஜஸ்ட் டு see ரஜினி சார் பெர்ஃபார்ம் ஆன் கேமரா, அவர் கண்டிப்பா நோ தான் சொல்லுவாரு, ஆனாலும் கேட்டு பாக்குறேன். இவ்வளவு சீக்கிரமா நீங்க சீக்ரெட் ரிவீல் பண்ண மாட்டீங்க, இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும், நாங்களும் ஐ ஹோப் சோ இல்ல இப்போதைக்கு கூப்பிடல. சூப்பர் மேம். நீங்க நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டீங்க, உதயநிதி அவர்கள், அருள்நிதி அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள், அர்ஜுன் தாஸ் அவர்கள், யார் கூட பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சு, யார் கூட பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ஐயோ இவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்திருக்கும்ல? எனக்கு எல்லாரோடையும் டைம் எடுக்குங்க, நான் ரொம்ப டக்குன்னு எல்லாம் பேசிட மாட்டேன், அது தெரியலீங்களே எங்களுக்கு. ஆக்சுவலி நான் அப்படி கிடையாது, ஆனா ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகும், ஆனா அதுக்கப்புறம் நல்லா பேசுவேன், ரொம்ப நல்லா பேசுவேன். இவர் நிறைய அனுபவப்பட்டாங்க, நிறுத்துன்ற அளவுக்கு பேசுவேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அது ஏன் தெரியல, மாத்திக்கணும். என்ன அது மோஸ்ட் கம்ஃபர்டபுள் மரம் கிடைக்கதான் அவ்வளவு நேரம் பேசணும், மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்னா ஐ வுட் சே அர்ஜுன், காளி, எல்லாரும் தாங்க சொல்லிட்டீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, கொஞ்சம் நான் கெமிஸ்ட்ரியோட அப்ப பண்ணதுதான் கருப்பண்ணு, அதுக்கப்புறம் நான் கெமிஸ்ட்ரியோட பண்ணது வந்து எதுவுமே இல்லைங்க, எல்லாமே வந்து ஒரு சீரியஸான ஒரு படமா போயிடுச்சு. ஐ திங்க் அதுக்கப்புறம் திஸ் இஸ் வாட் அந்த ரொமான்ஸ் சைட்ல இருக்கிற பிலிம். சோ இத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் எப்படி. மௌனம் ரிலீஸ் ஆனோடனே உங்களோட அத ரேரான இன்டர்வியூஸ்னு ஒண்ணு பார்த்தேன்னு சொன்னது சார், அந்த படத்துக்கு அப்படி கொண்டாடினாங்க, விமர்சன ரீதியாகவும் கொண்டாடினாங்க, படத்தையும் அதிகமா கொண்டாடினாங்க. நீங்க ஒரு இடத்துல ஷேர் பண்ணீங்க, சோ ஓகே அது ஒரு டிஎம்கே ஃபேமிலி அப்படின்றனால இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் ஒரு இடத்துல பதிவு பண்ணல. அப்புறம் அது இருந்ததுங்களா உங்களுக்கு அந்த படைப்பு? ஆமா, அது ஆக்சுவலா அது ஆரம்பிக்கும் பொழுது டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது, படம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது. அதுக்கப்புறம் திரும்ப கவர்மெண்ட் மாதிரி எனிமி கவர்மெண்ட் வந்தது. அது நம்ம ஊர்ல எப்பயுமே இருக்கும், கவர்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க, டிஎம்கேன்னா சவுண்டா இருக்கும், கவர்மெண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா டிவி வால்யூம் கூட குறைஞ்சிரும் வீட்டுக்குள்ள. ஸோ அந்த ஒரு இதுதான் நம்ம ஊர்லயே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது கவர்மெண்ட் மாறின பொழுது அது வாலி சார் சொன்னாங்க, ஒருவேளை வந்து டிஎம்கே கவர்மெண்டே இருந்ததுன்னா நானும் கலைஞரும் மைக் எடுத்து பேசி நீ எல்லாம் காணாம போயிருப்பியா, இன்னைக்கு நீ மட்டும் தான் தனியா தெரியுற அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு ஓகே, ஏன்னா அது நம்ம ஊர்ல இருக்குல்ல, அது பொலிட்டிக்கலா பேக்ல இருக்கும். இந்த கொஸ்டின் கேட்டலான்னு இருக்கேன், தப்பா எடுத்துக்கலீங்கன்னா இந்த எல்சியூ அப்படின்ற ஒரு விஷயம் அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்களா, இதுல அர்ஜுன் தாஸ் இல்ல அதனாலேயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்ன நடந்துச்சுன்றது நான் சொல்லிடுறேன். சோசியல் மீடியாலுமே அப்படிதான் எழுதிட்டு இருந்தாங்க, அந்த டீம் இல்ல அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அந்த எல்சியூ கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள் இதுல இல்ல அப்படின்ற விஷயம் தான். நீங்க பர்டிகுலர் இல்ல, மொத்தமா அந்த டீம் இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல அப்படின்ற விஷயம்னா அப்போ டிஸ்கஸ் பண்ணீங்களா நீங்க அவர்கிட்ட ஷேர் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் டாக் இல்ல didn't speak to Lokesh. அந்த டிஸ்கஷன் எல்லாம் வச்சுக்க மாட்டோம். இட்ஸ் வெரி மூவி ரிலேட்டட். ஏன்னா எனக்கு லியோ ஸ்டோரி டிஸ்கஷன் டைம்ல நான் இருந்தேன், அப்போ அவரு ரத்னா சார், லோகேஷ் சார் எல்லாம் இருக்கும்போது நான் எனக்கு பிடிக்கும் அந்த ஸ்டோரி டிஸ்கஷன், ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஏன்னா ரத்னாவோட ஐடியாஸ், லோகேஷரோட ஐடியாஸ் அதை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்களோட ஸ்டோரி டிஸ்கஷன் டைம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும். பட் இல்ல இது இல்ல, சத்தியமா எனக்கும் அதுக்கு இந்த சம்மந்தம் இல்ல, வெளியே சொல்லிடாதீங்க. நான் எல்சியில ரொம்ப ஒரு குட்டி பாட்டா இருக்கேன். ஸோ
விக்ரம்ல வந்தேன், உயிரோட வந்தேன். அதுலயே நான் ரொம்ப ஹாப்பியா. கைதி 2ல வந்தா இன்னும் சந்தோஷம். அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் எப்படி இருந்தது உங்களுக்கு? எது கூலி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது? ஐ அம் ஆல்வேஸ் ஹாப்பி. லோகேஷ் சாருக்கு ஆல்வேஸ் ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ சோ மச் சார். நான் மறுபடியும் சொல்றேன், ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்க 3 பேர் இருந்தீங்கன்னா கண்டென்ட் வெயிட்டா இருக்கும், உள்ள ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கும் அப்படின்றத வெவ்வேறு படங்களை காமிச்சிருக்கீங்க. 3 பேரும் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் இருக்கும். விடமாட்டேன் சார், ஆஃப்டர் ரிலீஸ் கண்டிப்பா பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ரைசிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களோட வளர்ச்சி மேலே 3 ஸ்டார் இருக்கு இல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களையும் நாங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கோம். தனியா அவர்கள் அந்த ஃபேன்ஸ் மட்டும் கொண்டாடல, உங்களும் நானும் உங்களோட கிரஷ் தான் அப்படின்றத இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தேங்க்யூ சோ மச் ஃபார் உங்களோட டைமிங்க்கு. மிகப்பெரிய ஒரு படைப்பு எங்களுக்கு கொடுக்க ரெடி ஆயிட்டீங்க. 10க்கு அப்புறம் நிறைய பேசுவோம். தேங்க்யூ சோ மச். இந்த படம் மக்கள் ஏன் பார்க்கணுன்றத அழகா 2 வார்த்தையில நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கிளம்பிடலாம் சார். ரசவாதி இது ஒரு என்ன சொல்றது, ஒரு யங்ஸ்டர்ஸ் ஃபேமிலிகள்லாம் பிடிக்கிற மௌனகுரு எப்படி பிடிச்சதோ அதே மாதிரி ஒரு படம், ஒரு என்கேஜிங்கான படம். ஒரு 2.5 மணி நேரம் வந்து உள்ள உட்காந்தாங்க அப்படின்னா அப்படியே ஆடியன்ஸ் அப்படியே பிடிக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரலாம் தியேட்டர் கண்டிப்பா. ஏன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதோட ரீரெக்கார்டிங் சவுண்ட்ஸ் எல்லாமே அது ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை விட்டாங்கன்னா அதை மிஸ் பண்ணதா சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு படம். ஸோ எல்லாரும் சூப்பர். சாந்தகுமார் சாரோட படம். ஸோ அதுக்காக தியேட்டர்ல வந்து பாருங்க. இல்ல பட் தானியா, சுஜித், ரேஷ்மா, ஜிஎம் சுந்தர் சார், ரம்யா, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ரிஷிகாந்த். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து பாருங்க. லிட்டில் பிட் எனக்காக பாருங்க. எஸ், அர்ஜுன் தாஸே மிரட்டி இருக்காருன்னா சுஜித் அதையும் நாங்க பார்க்க போறோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. என்ன சொல்ல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களை ஸ்ரீவன்.